ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த டபுள் கலர் ஆங்கர் த்ரெட்டை வச்சு ஓவன் வீல் ரோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். நாம் அதில் இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கணும். 5, 7, 9 இந்த மாதிரி ஒத்த நம்பர்லாம் கோடு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு முதல்ல இந்த மாதிரி அந்த கோடில் எல்லாமே நம்ம நூலை வச்சு ஒரு லைன் மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு நூல் போட்டு இந்த மாதிரி இந்த கோடெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தைச்சிக்கணும். கோடெல்லாம் தைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம நூலை ரெண்டாக எடுத்துக்கணும். ஒரு பக்கத்துலேருந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். இப்போ 2 நூலாக இருக்குது. இதில் இந்த கோடில் ஒரு கோடுக்கு மேலே இந்த நூல் வர்ற மாதிரியும், அடுத்த கோடுக்கு கீழே வர்ற மாதிரியும் இந்த நூலை நாம் இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வரணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் நம்ம நூலை இழுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த லைனை சுற்றி சுற்றி இந்த நூலை கொண்டு வரணும். ஒரு தடவை நூல் மேலே வந்துச்சுன்னா அடுத்த தடவை நூல் கீழே வரும். அதை நம்ம கவனமாக பார்த்து தைக்கணும். இந்த மாதிரியே ஒவ்வொரு கோடுலையும் நூலை சுற்றி சுற்றி கொண்டு வரணும். கொஞ்ச நேரம் தைச்ச உடனே இந்த மாதிரி பூ வரும். இது இன்னும் நாம் சுற்றி சுற்றி இந்த கோடு ஃபுல்லுமே தைச்சிட்ருக்கணும். அப்போ பூ ரொம்ப பெருசாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நூல் தீந்துடுச்சு அப்படின்னா வேறு கலர் நூல் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே நூல் வேணாலும் திரும்ப நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு நூல் தீந்துடுச்சு. இப்போ நான் இந்த நூலை குத்தி பின்பக்கமாக எடுத்துக்கிறேன். துணியோட பின்பக்கம் வந்தாச்சு. இப்போ இந்த நூலை கட் பண்ணி நாம் முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா திரும்பவும் நூலை ரெண்டாக போட்டுக்கணும். ரெண்டாக போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல வச்சு நூலை அடிப்பக்கம் கொண்டு போகணுமோ அதுக்கிட்டவே குத்தி நம்ம திரும்ப நூலை மேல் பக்கம் எடுக்கணும். திரும்பவும் அதே மாதிரி ஒரு லைனில் மேலேயும் ஒரு லைனில் கீழேயும் வர்ற மாதிரி இந்த நூலை சுற்றி சுற்றி எடுக்கணும். நம்ம கோடு ஃபுல்லுமே தைச்சி எடுத்தாச்சு. இவ்வளோ வந்தாங்க. சூப்பரான ஓவன் வீல் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நடுவில் இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோனை தைச்சோன்னா பூ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி தைச்சி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.